ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ சொன்ன மாதிரியே என்டிபிசி சிபிடி ஒன்னோட ஆன்சர் கீயும் ரொம்பவே ஃபாஸ்டா வந்துருச்சு இல்லையா? 6 o'clockல இருந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லிங்க் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நீங்களும் செக் பண்ணும்போது இந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்க போகும்போது இது ஏதாவது எரரோ இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளமோ இருந்தால் கிராஷ் ஆகும். சம்டைம்ஸ் நிறைய கேண்டிடேட் சேம் டைம்ல லாகின் பண்ணும்போது இது நடக்கும். சரியா ஒரி பண்ணாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணிட்டீங்களா? உங்களோட ரா ஸ்கோர் என்ன கம்யூனிட்டி, எந்த ஜோன்ல அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த லிங்க் வந்துருங்க. இந்த லிங்க் வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட இ கால் லெட்டர்லயே அது இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க டைப் பண்ணிருங்க. தென் பாஸ்வேர்டு வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் தான். தென் இங்க கேப்சா வரும். எனக்கு பாருங்க சரியா கேப்சா கூட வரல, ஏன்னா நானே நிறைய தடவை ட்ரை பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரலாம். கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே ரைட் கார்னரில் இ கால் லெட்டர்லாம் இருக்கும். இ கால் லெட்டர் வர அதே லிங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயும் வரும். ஸோ ஃபோன்லலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மோடில், கூகுள் குரோமில் டெஸ்க்டாப் மோடு இருக்கும். டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கீ ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு ஒரு காலம் காட்டும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். தென் அந்த ஆன்சர் கீழே கவுண்ட் பண்ணுங்க, நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணிருங்க. தென் நீங்க எத்தனை கொஸ்டின் தப்பா மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. தப்பா மார்க் பண்ண நம்பர் ஆஃப் கொஸ்டின்ல இன்டூ 0.33. ஸோ நீங்க தப்பு பண்ண கொஸ்டினுக்கு 0.33 எக்ஸ்ட்ராவா போகும். ஸோ அந்த 0.33 கால்குலேட் பண்ணி கரெக்டா பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 கரெக்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 60ல இந்த தப்பா பண்ண 0.33 மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதை மைனஸ் பண்ணி வர்றது தான் உங்களோட ரா மார்க், ரா ஸ்கோர். ஸோ இதுல இன்னும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜென்ரலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டவுட்ஸ் வரலாம். ஸோ செக் பண்ணவங்க ஒன்ஸ் அந்த ஆன்சர் கீ ஓப்பன் ஆன உடனே மேலே இருக்கிறது தான் உங்களோட யூஆர்எல். ஓகேவா? அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி இந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், ரேங்க் குருஜி அப்படின்னு. இந்த யூஆர்எல் நீங்க போட்டு உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ணி ரிசர்வேஷன் ஜோன்லாம் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே செக் பண்றதுனால உங்களோட ரேங்கிங் காட்டும். அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில உங்களோட ரேங்கிங் காட்டும். பட் இதுவே 100% ரியல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சம் ப்ரெடிக்ஷன், அவ்வளவுதான். ஸோ இதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படின்னு இதுலயே கிளியரா தெரிஞ்சிடும். அண்ட் தென் நீங்க பண்ண வேண்டியது மறக்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ தட் அதை நம்ம நல்லா அனலைஸ் பண்றதுக்கும் சரி, உங்களுக்கு நான் ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுவேன் தமிழ். இங்கிலீஷ்ல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், பட் தமிழ்ல ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ண தயவு செஞ்சு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் கீழே எல்லாரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியட்டும். மேபி ஒரு 2 or 3 days 4 days போகட்டும். அதுக்கப்புறமா நான் ஓரளவுக்கு சேஃப் ஸ்கோர் அவங்க எல்லாருமே சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் சிபிடி 2 இருக்கு, சில போஸ்ட்டுக்கு சிபிஏடி ஆர் டைப்பிங் டெஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது போக வேண்டிய ஸ்டேஜஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.